ஜூலை 22 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஆவியில் நிரம்பி. இன்றைய வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 1 அதிகாரம் முதல் 8 வசனங்கள். தேயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். குறிப்பு வசனம்: துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. எபேசியர் 5:18. அமெரிக்க நாட்டின் எழுத்தாளரும் புதிய ஏற்பாட்டு அறிஞருமான ஸ்காட் மெக்னைட் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் போது ஆவியில் நிரம்பிய அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொண்டார். அவர் ஒரு முகாமில் இருந்தபோது ஆவியானவருக்கு ஒப்புவிப்பதன் மூலம் கிறிஸ்துவை வாழ்க்கையின் சிம்மாசனத்தில் அமர்த்த அதன் பேச்சாளர் அவருக்கு அழைப்பு விடுத்தார். பின்னர் அவ்வறிஞர் மரத்தடியில் அமர்ந்து, பிதாவே, என் பாவங்களை மன்னியும், பரிசுத்த ஆவியானவரே, என்னுள்ளே வந்து என்னை நிரப்பும் என்று ஜெபித்தார். ஒரு பெரிய வல்லமையான மாற்றம் ஏற்பட்டது. அந்த தருணத்திலிருந்து என் வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டதாய் மாறியது. பூரணம் அல்ல, ஆனால் மாற்றம் உண்டானது என்றார். வேதத்தை படிக்கவும் ஜெபிக்கவும், இயேசுவில் உள்ள மற்ற விசுவாசிகளை சந்திக்கவும், தேவனுக்கு ஊழியம் செய்யவும் அவருக்கு விருப்பம் ஏற்பட்டது. உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திற்கு செல்வதற்கு முன் தனது நண்பர்களிடம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பார்கள். இயேசுவை நம்பும் ஒவ்வொருவருக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். இது பெந்தேகொஸ்தே நாளில் முதலில் நடந்தது. இன்றும் யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்விலும் இது நிகழ்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து தம் ஆவியால் நிரப்புகிறார். ஆவியானவரின் உதவியால் சுபாவ மாற்றங்கள் மற்றும் உன்னதமான விருப்பங்கள் போன்ற கனிகளை தருகிறோம். தேவன் நமக்கருளும் ஆறுதலுக்காய், உணர்த்துதலுக்காய், உதவிகளுக்காய், அவரது அன்பிற்காகவும் நன்றியோடு துதிப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் ஏற்படுத்திய மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு உணர முடியும்? தேவனின் ஆவி உங்களுக்குள் மேலும் மேலும் செயல்படுவதை நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடும்? அன்புள்ள தேவனே, உம் ஆவியின் வரத்திற்காக உமக்கு நன்றி. இன்றும் உம்மையும் மற்றவர்களையும் அதிகமாக நேசிக்க எனக்கு உதவும். ஆமென்.